ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் மட்டும் கிடையாது, நம்ம பார்க்க போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து செம்ம பிரைட்டாக இருக்க போது. ஒரு செமி பார்ட்டி வியர் ஃபங்க்ஷன் வியர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்டில் அதுவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த பிங்க் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கேர்ள்ஸ்னாலே பிங்க்குன்னு சொல்லி ஒரு முத்திரை வந்து குத்தி வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிடிக்கும். இது வந்து நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலர். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு. ஸோ பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா எலாஸ்டிகேட்டட் தான், பியூர் காட்டன் மெட்டீரியல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவே நமக்கு துப்பட்டா பொறுத்த வரைக்கும் ஷிஃபான் மெட்டீரியல் மாதிரி வரும், நல்லா க்ரஷ்டு டைப்பில். ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது நம்ம டாப்பை பார்க்கலாம். ஏன்னா டாப் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குர்த்தா செட்டில் வந்து பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் இப்போது குர்த்தீஸ்லேயுமே வந்து வந்திருக்கு. ஏன்னா இது வந்து 3 செட்டு. குர்த்தா செட்டில் வந்து நமக்கு துப்பட்டா வர இல்லை, வித் துப்பட்டாவோட வந்திருக்கு. பார்க்கவும் பிரைட்டாக இருக்குது. நிறைய பேர் ஆஃபீஸ் காலேஜ்லாம் வந்து போடணுன்னா துப்பட்டா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட் சாய்ஸ் சொல்வேன். இது என்ன தான் நமக்கு பிங்க் கலரில் இருந்தாலும் ஒரு மல்டி கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லோ, ஒயிட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரியான ஒன்று இருக்குது. ஸோ எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, இது ஒரு மாதிரி லைட் லாவெண்டர், ப்ரௌன் எல்லாமே மிக்ஸ்டாக வந்துருக்கும். ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து செமி பார்ட்டி வேர் மாதிரி கூட நான் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகலாம், ரொம்ப தாராளமாக போட்டுட்டு போகலாம். ஆக்சுவல் நான் எல் சைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதுதான். உங்களோட கரெக்ட் சைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணாலே ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து பியூர் காட்டன் தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் நமக்கு வெயில் டைம்லலாம் காட்டனை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. காட்டன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கிளைமேட் பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்க்க போகிறதுல என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இதோட டாப் பொறுத்த வரைக்கும் ரியல் மிரர் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. செம்மையாக மின்னுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து டூப்ளிகேட் மிரரில் ரியல் மிரரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பார்க்கும்போது நேரில் வந்து நல்லா ஒரு ரிச் லுக் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் நமக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் யூ நெக் மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் பைப்பிங் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ யூ நெக்கில் வந்து நமக்கு பைப்பிங் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். நான் எவ்வளோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நெக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது என்ன தான் வந்து ஒரு கருநில கலர், நேவி ப்ளூ கலரில் இருந்தாலும் இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து நமக்கு பேண்ட்டும் துப்பட்டாவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேண்ட்டு பியூர் காட்டன் தான். இதில் வித் நமக்கு பாக்கெட்டோடு வரும். பாக்கெட் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் மட்டும்தான் எலாஸ்டிக் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி நாடா டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸ் டைட் எல்லாமே. இதில் இன்னொரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பேண்ட்டில் கீழே வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே வச்சுருக்காங்க அட்டாச்சாக. பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 3 இருக்குது. இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களே, செம்மையாக இருக்குல்ல? இதோட ஷாலும் வந்து நார்மலாக இந்த என்ன கலரோ அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பேட்டர்னும் இல்லாமல் ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் லைன் வந்து இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஒரு ஷைனிங்காகவும் கான்ட்ராஸ்டாகவும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஜிகு இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இல்லைங்க, துப்பட்டா டாப்புக்கு வந்து துப்பட்டா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் வியர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் சைடில் விட்டாலே வந்து செம சூப்பராக இருக்கும். ஸ்லீவ்லேயுமே நமக்கு 3/4 லென்த் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட் ஸ்லிட்டட் தான். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் குர்த்தி. இது ஆக்சுவலாக சொல்லணும்னா நமக்கு மில்டி க்ரீன் கூட சொல்லலாம், நல்ல ஒரு ஆலிவ் க்ரீன்னு சொல்லலாம். இது வந்து பியோர் காட்டன் சொல்ல முடியாது, காட்டன் மிக்சட். ஸோ காட்டனும் அந்த சில்க் காட்டனும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் பேண்ட் பொறுத்த வரைக்கும். பேண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேயும் பாக்கெட் இருக்குது, பட் ஒன் சைட் பாக்கெட். ஃபஸ்ட்டு வந்து 2 சைட் பாக்கெட் பார்த்தோம்ல, பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் பாக்கெட் தான். டன்டனாய், இது வந்து ஜுவல் நெக் மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். செம்ம சூப்பராக கிராண்டாக வந்துருக்குல்ல? அப்படியே வி மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தொப்பை கிட்ட வரைக்கும் இருக்கும். ஓகே, வயிறு கிட்ட வரைக்கும் இருக்கும்.
இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி நமக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் இருக்கும். சரி, நான் உங்களுக்கு ஜூமில் கூட காமிக்கிறேன் கிட்ட. இதுவுமே உங்களோட ஆக்சுவல் சைஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஃபிட்டிங் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்லீவில் வந்து இந்த இடத்துலையுமே நமக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க எட்ஜஸில். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான். ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வந்து இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வியர் பண்ணலாம். இதுவுமே நமக்கு சைட் ஸ்லிட்டட் தான். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வியர் கூட சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ண போகிறோம், ஃப்ரெண்டோட மேரேஜ் இல்லை ரிலேட்டிவோட மேரேஜ்னா கூட நம்ம தாராளமாக இது வந்து சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். இதோட ஒர்க்கே நமக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஜுவல்மே தேவை கிடையாது. இதுவே போதும். இதை போட்டுட்டு நம்ம துப்பட்டாவை தூக்கி சைடில் ஒன் சைடில் போட்டனாலே அது வந்து ரொம்ப அழகாகிடும். துப்பட்டா பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆர்கான்ஸாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு கிளாஸி லுக் வந்து இருக்குல்ல. இது ஆக்சுவலாக நான் ரெட்டை பெட்டவை மாதிரியே ரெண்டாக வச்சுருக்கேன். ஒன்றா பார்க்கும்போது அந்த கிளாஸி ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா ஒரு டார்க் வைப்ரண்ட் கலரில் ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ராயல் லுக் கொடுக்குன்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்குல்ல. மீஷோவில் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நான் குர்த்தி செட்ஸ் போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்துச்சு. 1-2 வந்து ஃபிட்டிங்லாம் சரியில்லை, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து வந்திருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து என்னோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ கரெக்டாக ஃபிட் ஆகுது. பார்க்கவும் சூப்பராக இருக்குது, வியர் பண்ணவும் சூப்பராக இருக்குது. 4th ஒன். ஸோ 4th ஒன்னும் நல்லா ஒரு மெஜந்தா பிங்க், ராணி பிங்க் என்ன வேணாலும் சொல்லலாம். நல்ல ஒரு அடிக்கிற கலர். மோஸ்ட்டாக நார்த் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேணால் அவங்களோட பாட்டெல்லாம் கூட பாருங்கள். நிறைய பேர் ஈவன் கட்ரினா கைஃப்லேருந்து அந்த அனுஷ்கா சர்மாவா அவங்கலேருந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கம்பல்சரியாக போட்டு டான்ஸ்லாம் ஆடிருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான கலர். இதோட நெக்கை பற்றி நான் பேசியே ஆகணும், அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா ஒரு மெஜந்தா பிங்க்கில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து சில்வர் கலரில் வந்து ஒர்க் இருக்கும், பேட்ச் ஒர்க் மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து சில்வர் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்றைக்கி பார்க்குற எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் லைனிங் வந்து எதுவுமே கிடையாது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. ஸோ இதுலேயுமே வந்து லைனிங் இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. டாப் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி பூட்டாவாக வந்திருக்கும். ஃப்ளோரலில் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ செடியில் இருந்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதோட நெக் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும், தெரிகிறதா? ஸோ இது பயங்கரமாக இருக்குது. நம்ம தாராளமாக பார்ட்டிஸ்லாம் போட்டுட்டு போகலாம். ஈவன் நைட் பார்ட்டிஸ்லாம் போட்டு போனால் நம்ம தனியாக தெரியும், அந்த மாதிரி இருக்கும். இதுக்குமே நமக்கு வந்து ஜுவல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இதுவே நமக்கு வந்து ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட துப்பட்டா வந்து ரொம்பவே லைட் வெயிட்டில் ஷிஃபானில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நெக்கில் வந்து போட்டுட்டு இதை போட்டோன்னா கரெக்டாகிடும், பர்ஃபெக்ட். எதுவுமே தேவையில்ல. நீங்கள் வேணால் ஒரு இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக பாலிவுட் ஸ்டைலில் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ப்ளைனான ஒரு காட்டன் பேண்ட்டு தான். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பாக்கெட் வந்து வந்திருக்கும். எங்கடா இது இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக் எல்லா சைடுலுமே எலாஸ்டிக் வந்து இருக்கும். ஸோ கீழேருந்து மேலே வரைக்கும் ப்ளைனாக தான் இருக்கும், எங்கேயும் எந்த பேட்ச் ஒர்க்கும் இருக்காது. நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து பார்த்துடலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பனாரசி டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால செம்ம ஹெவியாக கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வியர் பண்ணால் ரொம்ப வந்து லைட் வெயிட்டட் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குல்ல, ஏன்னா இது பனாரசி பேட்டர்னில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா ஒரு பெரிய பார்டர், அப்புறம் இந்த 2 இடத்துல வந்து குட்டி பார்டர் மாதிரி இருக்கும். சென்டரில் இந்த மாதிரி பெருசாக ஒரு பாக்ஸ் பாட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே நான் ஏன் பேக் சைடில் காட்டுன்னா பனாரசி ஃபீல் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும் பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரியல் இதில் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட்லலாம் வந்து இது இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு பேக்கில் காமிச்சேன். இது அப்படியே பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. துப்பட்டாவே இவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்போ டாப் எப்படி இருக்கும் அப்படி தானே யோசிக்கிறீங்க? நான் காட்டுகிறேன். இதுவுமே நான் ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். டாப்பை பொறுத்த வரைக்கும் ஜுவல் நெக் பேட்டர்னில் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தாலும் நமக்கு மேலே இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி வி ஷேப்பில் இந்த ஜுவல் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரம் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்த தடவை எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது.
செம ப்ரிட்டியான கலர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல நமக்கு லேஸ் ஒர்க்கும் வச்சுருக்காங்க. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் 3/4 ஸ்லீவ் தான். இது வந்து அந்த காட்டன் பியூர்னு சொல்கிறத விட நம்ம சில்க் காட்டன் லுக் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஷைனிங் இருக்கும் பாருங்கள், தெரிகிறதா? செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பிளைன் டாப்புக்கு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒரு துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவுமே நமக்கு ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்லாம் தாராளமாக போட்டுட்டு போகலாம். பேண்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். கீழே மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சுருப்பாங்க சமோசாவில். ப்ளஸ் இதுலேயுமே பாக்கெட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்த எல்லாத்துக்குமே பாக்கெட் இருக்குல்ல? எஸ், நல்லா எலாஸ்டிகேட்டட் தான், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு குங்கும கலர் சொல்லுவோம். ஆக்சுவலாக குங்குமத்தில் வந்து ரெட் இருக்கும், மெரூன் இருக்கும், அப்புறம் இந்த கலர்லேயும் இருக்கும். எனக்கு இந்த கலர் குங்குமம் ரொம்ப பிடிக்கும் ரெட்டை விட. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து 3 பீஸ் குர்த்தி செட்ஸ். ஆனால் நான் போட்டிருக்கிறது மட்டும் 2 பீஸ் தான் இருக்கும். ஒன்று டாப்பு, இன்னொன்று இந்த மாதிரி துப்பட்டா. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக் டைப், அனார்கலி டைப் மாதிரி நல்லா ஒரு லாங்காக வந்துருக்கும். எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்லீவை பொறுத்த வரைக்கும். ஏன் துப்பட்டா எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ ப்ளைனாக இருக்கிறதுல நம்ம ஒன் சைட் போட்டாலோ இல்லை இப்படி போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கு பெட்டர் நம்ம இந்த மாதிரி வந்து வியர் பண்ணும்போது போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் 11லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் இந்த இடத்துல கூட வந்திருக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. இதுவுமே வந்து நான் எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்த மற்ற குர்த்தி செட்ஸை விட இதில் மட்டும் உங்களுக்கு துப்பட்டா வந்திருக்கு, டாப் வந்திருக்கு. டாப்பில் வந்து லைனிங்கும் சேர்த்து வந்திருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும்ல. ஆக்சுவலாக இதெல்லாம் பொட்டிக்லலாம் நம்ம வந்து வாங்க போனோன்னா குறைஞ்சது 900 ரூபீஸ்க்கும் மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நானும் இதே மாதிரி வந்து ஒரு பொட்டிக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டாப் ப்ளஸ் துப்பட்டாவோட சேர்த்து 1100 சம்திங் வந்துருந்துச்சு. அந்த வீடியோஸ் கூட நாங்கள் போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க குர்த்தி நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்கன்ட்டு. ஸோ அதனால சேமாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பாயிண்ட்டில் வந்து நான் மீஷோவில் பார்த்தேன். அதனால் நான் வந்து டப்புன்னு வீடியோவில் போட்டுடலாமே போட்டுட்டேன். செம்ம சூப்பராக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி ரிவ்யூ பார்க்கணுன்னு வந்து நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோமே அப்லோட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே ஃபிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியான எல்லாமே சூப்பராக வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வேறு எங்கேயுமே வந்து ட்ரெஸ் வாங்க வேணாம், மீஷோவே நமக்கு போதும். ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் வேறு எந்த கடைக்கு நம்ம தேடி ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ மீஷோ ப்ளீஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye, take care.